ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவ்யூ டைம் சேனல். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ டைமில் பார்க்க போகிற படம் விஜய் சேதுபதி நடித்து வெளிவந்திருக்கிற ஏஸ். இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தோல்வி படங்களாகவே அடிக்கடி கொடுத்து வந்திருக்கிற விஜய் சேதுபதி ரீசெண்டாக வந்த மகாராஜா படம் மூலமாக திரும்ப நல்ல ஒரு கதையை சூஸ் பண்ணி நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஏஸ் படமும் விஜய் சேதுபதிக்கு நல்ல ஒரு ஹிட்டான படமாக அமைஞ்சிருக்கு. பட் இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பிடிக்காதுன்னு தான் சொல்லுவேன். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்கலை. ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தியாக போன மாதிரி இருந்துச்சு. ஒரு 10% லேக் அடிச்சது, அவ்வளோதான். ஏஸ் படம் ஃபுல்லாகவே மலேசியாவிலே எடுத்திருக்காங்க. ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை பார்த்த மாதிரி இருக்குது. ஹீரோ அண்ட் ஹீரோயின், சைடு ஆக்ட்ரஸ் எல்லாருமே சூஸ் பண்ணது நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லா கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. இப்போ படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே விஜய் சேதுபதி ஒரு பெரிய கிரிமினல் மாதிரியும், இனிமேலாவது மலேசியா போய் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்கிற மாதிரி விஜய் சேதுபதியை காமிப்பாங்க. அடுத்த சீன்லேருந்து மலேசியாவில் யோகி பாபு கூட வாழ்கிற மாதிரி காமிப்பாங்க. சாதாரணமாக ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குற விஜய் சேதுபதி அதே பஸ்ஸில் டெய்லியும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிற ஹீரோயினை அடிக்கடி ஃபாலோ பண்ணுறாரு. இதுவே நாளப்பின்னா 2 பேருக்கும் காதலாக மாறுது. ஒரு கட்டத்தில் ஹீரோயினுக்கு டார்கெட் முடிக்க முடியாமல் வேலை பெற சுச்சுவேஷன் வருது. இந்த சுச்சுவேஷன்லேருந்து ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோ யோகி பாபு மூலமாக ஒரு வில்லன் கிட்ட கடன் வாங்க போகிறாரு. அங்கே சீட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்க்குற ஹீரோ விளையாட ஆரம்பித்து நிறைய பணமும் ஜெயிச்சிடுறாரு. இதை பொறுத்துக்க முடியாத வில்லன் ஹீரோவை ஏமாற்றி ஜெயிச்சிடுறாரு. பணத்தை ஃபுல்லாக ஏமாற்றி கடனாளியாகவும் ஆக்கிடுறாரு நம்ம வில்லன். இப்படி ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு போய் ஹீரோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. இவ்வளவு ஏன், பேங்க்கில் பணத்தை கொள்ளையடிக்கிற வரைக்கும் ஹீரோ போயிடுறாரு. இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனையாக சந்திக்கிற ஹீரோ எப்படி வில்லன்கிட்ட இருந்தும் போலீஸ்கிட்ட இருந்தும் தப்பிக்கிறாரு அப்படிங்கிறது தான் படத்தோட கிளைமேக்ஸ். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் யோகி பாபுவோட காமெடி சென்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். யோகி பாபுவோட லேடி கெட்டப்பில் வர்ற காமெடி சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ரசிக்கும்படியாகவே இருக்கும். இப்படி கொலை அப்படின்னு பெர்ஃபெக்டாக பண்ணுற விஜய் சேதுபதியோட பழைய ஹிஸ்ட்ரியே தான் என்னென்னு தெரிஞ்சுக்க நம்ம ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. பட் படத்தோட ஆரம்பத்திலேருந்து முடிகிற வரைக்கும் அதை பற்றி காமிச்சிக்கவே மாட்டாங்க நம்ம டைரக்டர். இங்கே மலேசியாவில் நடக்கிற கதையே பெருசாக இருக்கிறதுனால பழசெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு அப்படின்னு டைரக்டர் நினச்சிட்டா இருப்போம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வித்தியாசமான கதைக்களத்தில் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். மற்றும் ஒரு மூவியோட ரிவ்யூ டைமில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ.